வணக்கம். சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் பற்றி ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி மாதிரி இதை பார்க்கலாம். இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணும்பொழுது நம்மளுக்கு ரெண்டுடைய ரோல்ஸ் என்ன, அதில் இருக்க மற்ற ஃபேக்டர்ஸுடைய டிஃப்ரென்சஸ் ஈஸியாக புரியும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆர்டிகிள்ஸ். எந்த ஆர்டிக்கிள் மூலமாக சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகுது? சுப்ரீம் கோர்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகிற ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 124. அதோட 90 கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா 214. அது ஹை கோர்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஆர்டிக்கிளாக அதுக்கு ரிலேட்டட் ஆர்டிகிள்ஸ் படிச்சுக்கலாம். எந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு சேலரி டிஃபைன் பண்ணுறது, எந்த ஆர்டிக்கிள் ஆக்டிங் சீஃப் ஜட்ஜ் போகிறது, எந்த ஆர்டிக்கிள் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிட்டையர்ட் ஜட்ஜ் டு ஹை கோர்ட்டு. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன் இருக்குது அதில். ஸோ முக்கியமான ஆர்டிக்கிள் பார்த்தீங்கன்னா 124 அண்ட் 214. அடுத்தது நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ். ஹை கோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் எத்தனை ஜட்ஜஸ் இருக்க முடியும்? சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அலோவ்டு ஜட்ஜஸ் 31, இப்போ இருக்கிறது 28, இன்க்ளூடிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஹை கோர்ட்டுக்கு அப்படி எதுவும் லிமிட் கிடையாது. தமிழ்நாட்டில் கரண்ட்லி இருக்கிறது 75, அதாவது 74 ஜட்ஜஸ் ப்ளஸ் 1 சீஃப் ஜஸ்டிஸ். அப்பாயின்மெண்ட் ரெண்டு போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டுலேயுமே ஜட்ஜஸை அப்பாயிண்ட் பண்ணுறது பிரசிடென்ட் தான். பட் ஓத் ஆஃப் அஃபர்மேஷன், அதாவது பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது வேறு வேறு ஆட்கள். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு பிரசிடென்ட் பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார், ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு கவர்னர் செஞ்சு வைப்பார். ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 65 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு. பெரும்பாலும் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் ஹையஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 65 தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் 65 தான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஹை கோர்ட் ஜட்ஜுக்கு ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 62. இது 60 இருந்தது, அதை 15th அமெண்ட்மெண்ட் மூலமாக 62 மாற்றினாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்சுன்னு அர்த்தம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஏற்கனவே இருந்த ஆர்டிக்கிளில் ஒரு சேஞ்ச் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. 1963 பண்ணியிருக்காங்க. அதை இப்போது 114th அமெண்ட்மெண்ட் ஒன்று நடந்திருக்குது 2010. அது இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அது அப்ரூவ் ஆச்சு அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜும் 65 ஆகிடும். மொத்த நம்பர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ இருக்குது இந்தியாவில் அப்படின்னா 1. நம்பர் ஆஃப் ஹை கோர்ட்ஸ் 25. ஒரு ஸ்டேட்டுக்கு தான் ஒரு ஹை கோர்ட் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போது பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் இந்த 3 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஹை கோர்ட் தான் இருக்குது. தமிழ்நாடு ஹை கோர்ட் தான் பாண்டிச்சேரி ஜூரிஸ்டிக்ஷனுக்கும். ஓகேவா? ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ். இந்த 2 கோர்ட்டும் என்ன மாதிரியான ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 2 இது இருக்குது. ஒன்று டைரெக்டாக ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், நேரடியாக என்ன மாதிரி கேஸ்லாம் அவங்க எடுத்துக்கலாம். 2வது அப்பலேட் ஜூரிஸ்டிக்ஷன், மேல்முறையீடு அப்படின்னு அர்த்தம். சுப்ரீம் கோர்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் பிட்வீன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட்ஸ், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனைகள், மாநிலங்களுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனைகள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காவேரி நதிநீர் பங்கீடு, இந்த மாதிரி பிரச்சனைகள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதிராக ஃபைல் பண்ணுற ரிட் மனுன்னு சொல்கிறோம் இல்லையா, அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்கிறது, அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் வரலாம். ஹை கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிமோனியல், கம்பெனி லா, கோர்ட் அவமரியாதை செய்கிறது, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டு, இதுலேயும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதெல்லாம் வரலாம். அதில் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹை கோர்ட்லேருந்து வர்ற மேல்முறையீடு கேசஸ் எடுத்துப்பாங்க. ஹை கோர்ட்டில் செஷன்ஸ் கோர்ட்டு, லோயர் ஆர்டர் கோர்ட்ஸ்லேருந்து வர்ற மேல்முறையீடு கேசஸ்லாம் எடுத்துப்பாங்க. இதில் இந்த ரிட் இஷ்யூ பண்ணுறதுல சில முக்கியமான டைப்ஸ் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோராரி, கோ வாரண்டோ. இந்த ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது இல்லீகல் அரெஸ்ட்டை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அதாவது ஹேபியஸ் கார்பஸை கோர்ட் இஷ்யூ பண்ணிடுச்சு அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்க பர்சனை நீங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். மேண்டமஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வி கமாண்ட் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஹையர் கோர்ட் வந்து ஒரு லோயர் கோர்ட்டுக்கு ஆர்டர் போடுற மாதிரி, நீங்கள் இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணணும், இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு ஆர்டர் போடுறது மேண்டமஸ். ப்ரொஹிபிஷன் வந்துட்டு ஒரு ஹையர் லெவல் கோர்ட்டு ஒரு லோயர் சபார்டினேட் கோர்ட்டை நீங்கள் உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு மேலே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரொஹிபிட் பண்ணுறது ப்ரொஹிபிஷன். செர்டியோராரி, இப்போது ஹைகோர்ட்டில் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அந்த ஆர்டரை போய் நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்யும்போது ஹைகோர்ட்டில் போட்ட ஆர்டரை குவாஷ், அதாவது அதை இன்வேலிடாக ஆக்குறாங்க இல்லையா, அதுக்கு பேர் செர்டியோராரி. கோ வாரண்டோ வந்துட்டு நீங்கள் ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் அஷ்யூம் பண்ணி இருக்கும் பொழுது அந்த பப்ளிக் ஆஃபீஸ்க்கு நீங்கள் தகுதியானவரா, அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆர்டரை உங்களால் பிறப்பிக்க முடியுமா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணுறது கோ வாரண்டோ. இதுதான் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு நம்ம இஷ்யூ பண்ணக்கூடியது. குவாலிஃபிகேஷன்ஸ். ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக ஆகணும், ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருஷம் ஹைகோர்ட்டில் லாயராக இருந்திருக்கணும், இல்லை 5 வருஷம் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருந்திருக்கணும். அதே இது நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜாக ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 10 வருஷம்
ஹைகோர்ட்டில் லாயராக இருந்திருக்கணும், அல்லது 10 வருஷம் ஜட்ஜாக ஏதாவது ஒரு கோர்ட்டில் இருந்திருக்கணும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இது ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு போதும். பட் நீங்கள் மெயின் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கணும், இன்னும் டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கோத்ரூ பண்ணணும். பட் பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கு இதில் நான் இப்போ சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கணும். ஓகே, நன்றி.